நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதே நமது ஒரே தகுதியாகும். பாருங்க, இந்த ராஜா வேலைக்காரர்களை திரும்ப திரும்ப அனுப்புறார். கடைசியில வழிச்சந்திகளில் தெருவில் இருக்கக்கூடிய நல்லார் பொல்லார் எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ராஜா அனுப்புறாரு. என்ன இதுல நமக்கு இருக்கிற பாடம் அப்படின்னா, சுவிசேஷம் புறஜாதியாருக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. முதல்ல யூதர்களுக்கு ஆண்டவர் அந்த காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு நீங்க முதல்ல போய் சத்தியம் சொல்லுங்கன்னு சொன்னார். மத்திய 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆனால் அவர்கள் அதை உதாசீனப்படுத்தின பொழுது நல்லார் பொல்லார் எல்லாருக்கும் அழைப்பு, சத்தியம் போகணும், புறஜாதிகளுக்கும் சத்தியம் போகும் கொண்டு செல்லப்படுகிறது என்பதை ஆண்டு இந்த ஊமையிலே அழகா அந்த உண்மையை வெளிப்படுத்துகிறார். நல்லார் பொல்லார் அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்கிறதா அப்படின்னா, அப்படி ரெண்டு பிரிவு கிடையாது. நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது. சொல்ல போனால் எல்லாருமே பொல்லார் தான், எல்லாருமே கெட்டவங்க தான். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, no not one. ஆங்கிலத்தில் படிச்சு பாருங்க, அப்படித்தான் இருக்கும். There is no righteous.